வணக்கம். தென்னிந்தியாவின் ஒரு அழகான பசுமையான கிராமம். அங்கு வாழ்ந்து வந்தாள் ஒரு 3 வயசு சுட்டி பெண் குழந்தை பவி. சின்ன சின்ன பாதம், அழகான கண்கள், பெரிய பெரிய கனவுகள் கூடிய அழகிய பெண். ஒவ்வொரு மமாலையும் அவள் வீட்டின் முன் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டே இருப்பாள். மேகங்கள் மிதந்து வரும்போது, அம்மா, மேகத்துல யாராவது விளையாடுறாங்களா என்று கேட்டு சிரித்து விடுவாள். சில மேகங்கள் சிங்கம் போல, சில மேகங்கள் யானை போல, சில மேகங்கள் பெரிய பந்தை போல மாறும். அதை பார்த்து கொண்டே மாலையில் சந்தோஷமாக கைத்தட்டுவாள். ஒரு நாள் வானத்திலிருந்து ஒரு பெரிய வெள்ளை மேகம் மெதுவாக அவள் மீது மிதந்து வந்தது. அது பந்தை போல சுற்றி சுற்றி கொண்டிருந்தது. அதை பார்த்து சிரித்த அந்த நொடியிலேயே ஒரு மெதுவான குரல் ஒன்று கேட்டது. பவி, விளையாட வரலையா என்று குழந்தை அச்சத்தோடும் ஆச்சரியத்தோடும் சுற்றி பார்த்தாள். அந்த மேக பந்திலிருந்து ஒரு சிறிய ஒளி பறந்து வந்து அவள் முன் நின்றது. நான் மேகப்பந்து என்று அந்த ஒளி புன்னகைத்தது. வானத்தில் நான் தினமும் விளையாடுவேன். இன்று உன் சிரிப்பு எனக்கு கிடைத்த மிக அழகான அழைப்பு. அதனால்தான் உன்னை அழைக்க நான் இங்கு வந்திருக்கேன். பவி கண்களில் ஒரு சிறிய புன்னகையுடன் கூடிய ஒரு ஆனந்தம். நானா வானத்துக்கு வரணும்? ஒளி புன்னகையோடு அதன் சிறிய வாலை நீட்டியது. இதை பிடிச்சுக்கோ. பவி மெதுவாக பிடித்தவுடன் ஒரு கணம் போதும் அவள் உடம்பு மேகங்களின் நடுவே பறந்தது. கீழே பறந்த பச்சை வயல்கள், மேல் நீல வானம், அவளை சுற்றி மென்மையான வெள்ளை மேகங்கள். மேகத்து பந்து அவளுக்கு அனைத்தையும் சுற்றி காட்டியது. அந்த சிங்கம் மாதிரி இருக்கும் மேகம் குழந்தைகளுக்கு கலை காட்டும். அந்த நீளமான மேகம் மழை துளிகளை கொடுக்கும். அந்த சுற்றான மேகம் காற்றில் தூங்க வைக்கும். பவி அதை கேட்டு கைத்தட்டி கொண்டே இருந்தாள். வானமே அவளோட விளையாட்டு மைதானமாய் இருந்தது. ஆனா திடீரென்று தெற்கில் கருமேகங்கள் கூட்டம் சேர்ந்தது. புயல் வரப்போவது போல வானம் கருணை மிகுந்த சத்தம் செய்தது. மேகத்து பந்து கவலையோடு, பவி, புயல் வருது, நம்ம கீழே போகணும் என்றது. பவிக்கு குட்டி வருத்தம். நான் மீண்டும் வானத்துக்கு வர முடியாதா என்று கேட்டாள் மேகத்து பந்து. அவள் கையை மெதுவாக பிடித்து, முடியும். நீ எப்பொழுது வானத்தை பார்த்து சிரிப்பாயோ அது எனக்கு அழைப்பு மாதிரி. நான் வந்து விடுவேன் என்று சொன்னது. புயல் வருவதற்கு முன் பவியை மெதுவாக தரையில் இறக்கி மறைந்து விட்டது. அந்த நாள் முதல் பவி தினமும் வானத்தை பார்த்து புன்னகை புரிவாள். அதற்கு பதிலாக வானத்தில் ஒரு சிறிய வெள்ளை வட்ட மேகம் அவளை நோக்கி சின்ன ஒளி மின்னி காட்டும். அது நான் வந்துட்டேன் பவி என்று சொல்லும் குறியீடு. இந்த ரகசியம் வானத்துக்கும் பவிக்கும் மட்டும் தெரியும் ஒரு சின்ன மந்திரம். மேலும் இது போன்ற கதையை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.